நீங்கள் உங்களோட க்ளோஸ்ட் கம்யூனிட்டி லைக் உங்கள் ஃபேமிலியில் வேறு யாருக்காவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை உங்கள் ஆஃபீஸ் ஸ்பேஸில் வேறு யாருக்காவது இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா ப்ளீஸ் பி கேர்ஃபுல். அவங்க கூட அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இன் கான்டாக்ட் இருக்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதாவது அவங்கள ஐசோலேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட எல்டர் கிட்டுக்கு வந்து ஒரு ஃபீவர் இருக்குது இல்லை இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஸ்பவுஸ் கூட தூங்க வச்சுக்கலாம், இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் கூட தூங்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களோட எக்ஸ்போஷரை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சிக்கன் பாக்ஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கூட ஃபீவர் நிறையா வரும். ஸோ அப்போ வந்து மோஸ்ட் காமனாக அது சில்ட்ரனுக்கு வரும்போது, உங்களோட ஓல்டர் சைல்டுக்கு வரும்போது நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஃபீவர்ஸ் ஃப்ரம் such infections like chicken pox or anything, அது வந்து அந்த வைரல் லோட் ஜாஸ்தியாக இருக்கும்போது இட் கேன் அஃபெக்ட் யுவர் பேபி இன்சைட் த யூட்ரஸ். ஸோ அதுக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் ஃபீவர் நீங்கள் உங்களுக்கு வந்திருக்கு அதெல்லாம் பார்த்து கவனிச்சுட்டு ப்ராப்பர் மெடிக்கல் கைடன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி in times of the year when there is flu and other things, நீங்கள் வந்து வேக்சினேஷன் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ சீசனல் ஃப்ளூ அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாக சென்னை அண்ட் அந்த சரௌண்டிங் ஏரியாஸில் வந்து அரவுண்ட் ஒரு ஆகஸ்ட் மந்த் வந்து பீக் ஆகும். ஸோ வந்து வைல் யூஆர் ப்ரெக்னென்ட் ஃப்ளூ வேக்சின்ஸ்னு நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி உங்கள் டாக்டர் கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அந்த வேக்சின் போட்டுக்கலாம். இட் இஸ் வெரி சேஃப். இட் வில் ப்ரிவெண்ட் ஃப்ரம் கெட்டிங் இன்ஃபெக்டட் வித்